கோபி அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, "என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஸ்கூல் வச்சிருக்காங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல். அதுக்கு ஆனுவல் டே ஃபங்ஷனுக்கு மினிஸ்டர் வந்தா நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்னால போய் மினிஸ்டர பார்க்க முடியாது. எனக்கு எப்படி பார்க்கறதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. "ஆமா, பாக்கியா சமைச்சாங்கல்ல. 1 வீக் சமைச்சாங்களே, பாக்கியா மூலியமா போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. "ஐயோ! நீ வேறடா. ஒரு வாரம் தான் சமைச்சா. இந்நேரம் பாக்கியா ஃபேஸே அந்த மினிஸ்டருக்கு மறந்து போயிருக்கும். நீ வேற." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "சரி, எனக்கு பிஏவை தெரியும். வரியா போய் கேட்டு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "சரி போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போறாங்க. 2 பேருமே மினிஸ்டரோட பிஏ கிட்ட பேசுறாங்க. "இல்ல, என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஸ்கூல் வச்சிருக்காங்க. ஆனுவல் டே ஃபங்ஷனுக்கு மினிஸ்டர் வரணும்னு ஆசைப்படுறாங்க. வர முடியுமா இந்த டேட்?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "ஓகே, பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான பணம் எல்லாமே நான் தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "சரி, கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்துருங்க." அப்படின்னு சொல்றாரு. "கண்டிப்பா மினிஸ்டர் வருவாங்க." அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கோபி பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. "என்ன, நீ வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறியா? இப்போ மினிஸ்டர் அங்கே வராங்களா இல்லை இங்கே வராங்களான்னு பார்க்கலாமா? ஸ்கூல் டே ஃபங்க்ஷனும் உன்னோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் ஃபங்க்ஷனும் ஒரே நாள். இனிமேல் மினிஸ்டர் வரவே மாட்டாங்க. ஓவராக பேசினேன். அதுவும் என்னையே உன்னோட மேனேஜர் வேலைக்கு கூப்பிட்டியா? உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக ஒரு மாதிரி அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிகிட்டே வராரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. ராமூர்த்தி, எழில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ இனியா வராங்க. "அப்போ டேடி இன்விடேஷன் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கே, என்ன மினிஸ்டர்லாம் வராங்கன்னு போட்டிருக்கீங்க, மினிஸ்டர் வராங்களா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. "ஆமாண்டா, மினிஸ்டர் தான் வராங்க. என்ன பண்ண போகிற இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பாகியா போயிட்டு ஒரு வாரம் சமைச்சால, அதனால் எப்போ வேணாலும் வந்து அவங்க பேச சொல்லியிருக்காங்க டேடி." அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. அதனால் தாத்தா, அம்மா எல்லாருமே போயிட்டு மினிஸ்டர் பார்த்தாங்க. அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? ஆமாடா வராங்க. இப்போ என்ன பண்ண போகிற?" அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. "சரி சரி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபி எழுந்து போகிறாரு. அவனுக்கு பொறாம, அதனால தான் அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. ராதிகா சமையல் ரூமில் இருக்காங்க. பாக்கியா வராங்க. அப்படியே ஃபோன் பேசிகிட்டே வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க ராதிகாவை. "உங்ககிட்ட ஒன்று பேசணும். நீங்கள் என்னோடய ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு நீங்கள் வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "ஆமாம், என்னை எதுக்காக நீங்கள் கூப்பிடுறீங்க? கோபியை அப்படி இன்சல்ட் பண்ணி பேசிட்டு என்னை எப்படி உங்களால் கூப்பிட முடியுது? அவரை நீங்கள் பேசிட்டீங்கன்னா என்னால் வர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க, அவரை நான் பேசிட்டேன்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் என்னை ஒரு வாட்டியும் அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ தான் அடித்தாலும் ஒரு அடியாவது திருப்பி அடிப்பாங்க. தன்னையும் மீறி வலி தாங்க முடியாமல் அடிப்பாங்க. அப்படி தான் நான் பேசினேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "உங்களை கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். வரதும் வராதும் உங்கள் இஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "ஆனால் எனக்கு ஒரு டவுட் பாக்கியா, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. "நான் நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். என்னால் எதுவுமே சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அப்படியே யோசிக்கிறாங்க ராதிகா. ராதிகா ஜெனிக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. "இங்கே பாரு, இப்போ தான் வந்து உன்னை பார்த்துட்டு போனேன். மறுபடியும் மெசேஜ் அனுப்புகிறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காத ஜெனி. நீ ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு கண்டிப்பாக வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அப்போ பார்க்குறாங்க ஜெனி எல்லாத்தையுமே அப்படியே கேட்டுட்டு அவங்களும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. கோபி பயங்கர டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாரு. உள்ள ரூம்குள்ளே போயிட்டு அவர் யோசிக்கிறாரு. "எவ்வளோ தைரியம் தான் என்னை மேனேஜர் வேலைக்கு கூப்பிட்டா இரு. அந்த மினிஸ்டரை வர விடாமல் பண்ணிட்டேன். நீ எப்படி பண்ணுறன்னு நான் பார்க்குறேன். நீ எப்படி வெயிட் பண்ணிகிட்டே இரு. அவங்க வரவே மாட்டாங்க." அப்படின்னு கோபி யோசிச்சுட்டு இருக்காரு. பாக்கியா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்க போகுது. இன்னும் நம்ம மேலே மேலே நல்லா பண்ணணும். கண்டிப்பாக மினிஸ்டர் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க. எழில் அப்படியே கிட்ட வந்து பேசுறதுக்கு வராரு.